கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யாக்கோபு 1:22. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஜேம்ஸ் 1:22. Be ye doers of the word and not hearers only. அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை நாம் வாசிக்கிறோம், ஆனால் அதன்படி செய்கிறவர்களாக நாம் அநேக சமயங்களில் காணப்படுவதில்லை. 10 கற்பனைகளை நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே நாம் துதி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோமா, அல்லது விக்கிரகங்களாகிய வீணானவைகளை பின்பற்றுகிறோமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறோமா? இச்சியாமல் இருக்கிறோமா? பிரதான 2 கற்பனைகள் அன்பை குறித்து சொல்கிறது. பிறரிடம் அன்பு செலுத்துகிறோமா? மன்னியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் பிறரை மன்னிக்கிறோமா? மட்டுமல்ல, வேதம் சொல்லும் அநேக காரியங்களில் நாம் அநேக சமயங்களில் கடைபிடிக்க முடிவதில்லை. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உபவாசியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சபை கூடி வருகிறதை விட்டுவிடாமல் என்று வேதம் சொல்கிறது. வாரந்தோறும் ஆலயம் நோக்கி நாம் செல்கிறோமா? நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபம் 1 நிமிடம் 2 நிமிடம் மாத்திரமே. நாம் உபவாசிக்கிறதில்லை. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம், வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி செய்வோம். மகிமையான காரியங்களை நாம் வாழ்வில் எதிர்கொள்வோம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்ற குழந்தையை 50,000க்கு விற்ற பெற்றோரை நினைக்கிறோம். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட இரக்கம் காட்டும், கிருபை காட்டும். தேவனே, பெற்றோர் பிள்ளைகள் அன்பு உறவிற்காக ஜெபிக்கிறோம். அன்பு நீடிக்க உதவி செய்யும். உயிருள்ள நாள் வரை பெற்றோர் பிள்ளைகள் உறவு தொடர்ந்து காணப்பட கிருபை செய்யும். ஒருவரை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். சிறு குழந்தைகள் காப்பாற்றப்பட, பெற்றோரை விட்டு பிரிக்கப்படாதிருக்க தேவனாகிய கர்த்தர் இரக்கம் காட்டும். உம்முடைய கரத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கடத்தல் தொழில் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப உதவி செய்யும். சிறு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாதுகாத்தருளும், அரவணைத்தருளும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இந்த நேரத்தில் சிறு குழந்தைகளுக்காக, குடும்பங்களுக்காக, அன்பு உறவிற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.